வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தனியார் தொலைக்காட்சியினுடைய பிரபல நிகழ்ச்சி பிக் பாஸ். இந்த நிகழ்ச்சி கன்னடத்தில், அதாவது பெங்களூரில் இதே போல் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த நிகழ்ச்சியினுடைய நடத்தும் இடமெல்லாம் மூடப்பட்டதை பார்த்தோம். அதுபோல் தமிழில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்னென்னா, இந்த விவகாரம் பற்றி கவன ஈர்ப்பு சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அரசு இதை தடை செய்யணும், செய்தி மக்கள் தொடர்புத்துறை முதலமைச்சரை தடை செய்யணும், இதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவருமான திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இதனால் தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம் சீரழிகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். குடும்பமாக உட்கார்ந்து இதை பார்க்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். குடும்பம், குழந்தைகளோடு இதை பார்க்க முடியாத சூழல் இருக்குது. சமீபத்திய நாட்களில் முத்த காட்சிகளும் படுக்கையறை காட்சிகளுமாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்று வருகிறது அப்படின்றார். அதே நேரத்தில் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா சம்பந்தப்பட்ட இடத்தை நாங்கள் முற்றுகை இட்டு போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னும் தெரிவித்திருக்கிறார். இதே போல் பல குரல்கள் எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பும் கூட இப்போது சட்டமன்றத்திலே எதிரொலித்திருப்பது புதுமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் அவ்வப்போது இதுபோல் சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்கிறது. அது ஏன் தொடர்கிறது அப்படின்றதையும் விவாதிக்கிறோம். நியாயமானதா பிக் பாஸ் தடை கோரிக்கை அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து ராஜேஸ்வரி பிரியா அவர்கள், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இயக்குனர், நடிகர், பிக் பாஸ் பிரபலம் திரு பிரவீன் காந்தி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்து தமிழர் கட்சியிலிருந்து திரு ராம ரவிக்குமார் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ராம ரவிக்குமார் வந்து முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு. திரு ராம ரவிக்குமார், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பார்த்து வாழ்வியலை சொல்லி தருவாங்க, இல்லை எஜுகேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது சரியா? இந்த நிகழ்ச்சியில் என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு பலரும் கேட்குறீங்க. கலாச்சாரம் சீரழிஞ்சிருச்சுன்றீங்க, எதனால தடை விதிக்கணுன்றீங்க? செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கிரியே அப்படின்னு ஒரு சினிமா பாடல் வரி வருங்க. நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறையேன்னு அந்த வரி வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் கலாச்சார முறையை உடைப்பதற்கு, கட்டுடைத்த சமுதாயமாக ஆக்குவதற்கு நடத்தக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்வை தடை செய்ய வேண்டும். அதை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் ஆரம்ப காலம் முதலாக. உங்களுக்கு தெரியும் திரு கார்கே, இந்த இயக்கங்கள் மட்டுமல்லாது இதே சிந்தனையை மக்களிடம் எடுத்து சென்றது என்னுடைய அருமை சகோதரி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அதை கடுமையாக எதிர்த்தார். அவர் மேல ஆரம்பத்திலிருந்து கட்சி ஆரம்பிச்சிருந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். அண்ணன் திரு வேல்முருகன் அவருடைய இந்த கூற்றை நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன். ஏன் இந்த அரசாங்கம் இதை தடை செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவா காரணத்தை விளக்குறேன். இந்த பிக் பாஸ் என்கின்ற இந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அதுல வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஏன் கலந்துக்கிறாங்கன்னா, நம்மளும் வருங்காலத்துல ஒரு கட்சியில சேர்ந்து நம்மளும் எம்பி ஆக்கிடுவாங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு நப்பாச. பிக் பாஸ் போயாச்சுன்னா நம்ம எம்பி ஆகிடலாம், எம்பி ஆகிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் என்ன சொல்லிருக்கு? ஒரு வாழ்க்கை. இப்ப நான் ஒரு கிராமத்துக்காரன், உங்களுக்கு தெரியும். இப்போ வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் ரோட்ல ஏன்டா செய்யறீங்கன்னு இந்த கிஸ் ஆஃப் லவ் முத்த திருவிழா வந்த பொழுது நாங்க கேட்டிருக்கோம். அதே போல காதல தினம் என்கின்ற பெயரால கலாச்சார அனாச்சார அந்த சீரழிவு நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்க நடத்துறீங்களே, அதை தடுக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க சென்னை மெரினா கடற்கரை மாலை பொழுது நீங்க கடல் அலையை பார்க்க போனீங்கன்னா பல கன்றாவிகளையும் பார்க்கலாம். அது ஒவ்வொருவருடைய பார்வை இருக்கு. ஆனா இங்க இந்த தனியார் தொலைக்காட்சி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது வரம்பு மீறி அதுல நடந்துக்கிறாங்க. அதுல ஒரு பழம் தர்பூசு சாப்பிட்டவெல்லாம் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுல ஒரு ஆளு. அப்புறம் இன்னொரு அகோரி ககோரின்னு போனமா, இவன் எல்லாம் என்ன சொல்றான், வெளியில இருந்துட்டு இந்த ரீவர்ஸ் நாய்கள் ஏதாவது சொல்லுவாங்கடா, இந்த நாயெல்லாம் பிஞ்சு செருப்பு வச்சு அடிக்கும். நான் சொல்றேன் கடுமையான இல்ல நம்ம பொதுவெளியில பேசுறோம். இல்ல ராம ரவிக்குமார், இல்ல நாய்கள் செருப்பு அதெல்லாம் அது நம்முடைய மீடியால பயன்படுத்தாதீங்க. மன்னிக்கணும், நான் சொல்றேன் அவன் மக்களை பார்த்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். இன்னைக்கு இந்த சமுதாயம், நம்முடைய தமிழ் கலாச்சார சமுதாயம் என்பது ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை. எப்பொழுதுமே பதட்டமா வைக்கிறதா சார் இந்த பிக் பாஸ்? அடுத்தவனை எப்படி காலவாரி விடுறது, அடுத்தவனை மட்டம் தட்டி பேசுறது,
இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுல வருது. இல்ல அதுல இல்ல சார், அது இல்ல, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி. அதுல வந்து நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கிறது சரியா? முதல்ல டிவில உட்கார்ந்து நல்ல விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறது சரியா? சார் நீங்க டிவியில வந்து நல்ல விஷயங்கள் போட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அதே அந்த தனியார் தொலைக்காட்சியில பல திறமையாளர்களை நல்ல பாட்டு பாடுறவங்களை கொண்டு வந்திருக்காங்க, நடிப்பு திறன் மிக்கவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு கட்டுப்பாடு மிகுந்த ஒரு வாழ்வியல் தத்துவங்களாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல நீங்க வந்து அரவர ஆட ஒத்துக்கிட்டு அதுல கொஞ்சமாவது ஒரு குடும்ப பாங்கா இருக்கக்கூடியவங்க ரசிப்பாங்களா? இப்போ இது ஆதரிக்கிற சில பேர்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா, ஓ பரவாயில்ல, நம்முடைய திராவிட மாடல் சித்தாந்தத்தை இந்த பிக் பாஸ்ங்கிற வடிவத்துல, ஏன்னா அவங்க வந்து குடும்பம் என்பது அவர்களுக்கு ஆகாது. இந்த திராவிட மாடல் சித்தாந்தம் என்பது என்னன்னா, இல்ல ஒரு வீட்டுக்குள் இல்ல சார், இல்ல பாரு, ஒரு வீட்டுக்குள்ள எப்படி யதார்த்தமா இருப்பாங்க அப்படின்றது காட்டலையா? உடை அப்படின்றது பாக்குற பார்வையை பொறுத்தது இல்லையா? எது கவர்ச்சின்றதும் ஐயா பொறுங்க, நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க, அக்கா தங்கச்சியோட அண்ணன் தம்பியோட பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு தாயோடு இருக்கக்கூடிய உணர்வு என்பது வேறு, மனைவியோடு இருப்பது என்பது உணர்வு வேறு, சகோதரியோடு இருக்கக்கூடிய உணர்வு வேறு. எல்லாரும் ஒரே சமப்பார்வையை நம்ம பாக்குறது கிடையாதுங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அதுல ஒரு கேரக்டர் நான் மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கேமரா வைக்கிறான். இருபொருள்படும்படியான அர்த்தங்கள் இதெல்லாம் நம்ம குடும்பத்துல பேசுவோமா? ஒருத்தர் வந்து மரியாதை பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், ஒரு பெரியவங்களுக்கு மதிக்கணும்னு சொல்றது. நீங்க ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள பயன்படுத்திக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது தவறு இல்லைங்கிற விஷயத்த நான் இப்ப உதாரணமா இப்ப நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்க விரும்புறேன்னா, எங்க குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்க வேண்டிய கட்டாயம் தன்னை அறியாம ஒரு விஷயத்தைய உள்ள புகுத்துதுல வீடுகள்ல குழந்தைங்க பாக்குது, உரையோடு ஆபாச வார்த்தைகளோடு மீறி நடக்கின்ற பொழுது அதை எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி என்ன ஆகும்? வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? உருவாக்குது. ஓகே, கேப்போம். நான் திரு பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட. திரு பிரவீன் காந்தி, இதுல ஒரு கலாச்சார சீரழிவு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் இளைய தலைமுறை எப்படி ஆவாங்க அப்படின்ற கேள்வியை கேட்கிறேன். நியாயமானதா படலையா? ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்குறலும் இருக்கு. உண்மைதான். பிக் பாஸ் முதல்ல தமிழ்நாட்டின் அரசியலில் மிகப்பெரிய பிக் பாஸாக வரப்போகிறவர் விஜய் அவர்கள். நம்ம தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தான் எதிர்கால தமிழக அரசியலில் இளைஞர்களால் பிக் பாஸாக ஆக போறாரு. அதையும் திரு வேல்முருகன் எதிர்த்தார், அவரையும் எதிர்த்தார். இன்று விஜயோட பேர் கொண்ட ஒரு தொலைக்காட்சியில் பிக் பாஸ் வருகிறது, அதையும் எதிர்க்கிறார். இரண்டும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த பிக் பாஸ்ல நானும் உள்ள போயிட்டு வந்தேன். இப்போ ரவிக்குமார் சார் பேசின அதே பார்வை எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது. சேரன் சார், டைரக்டர் சேரன் சார் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேரன் கிட்ட சில பகிர்வுகள் அப்போ ஒரு இது எனக்கு கிடைச்சிது. சரி நம்மளும் போகலாமே நினைச்சா, அதே மாதிரி அவங்க என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் சார் எனக்கு இருந்த பார்வைகள் மாறுச்சு. என்னென்ன பார்வை மாறுச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். முதல்ல பிக் பாஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா சார், இன்று சமுதாயத்தில் யாருக்கும் சகிப்புத்தன்மை இல்லை, குடும்பங்களில் சகிப்புத்தன்மை இல்லை. நீ ஒன்று பேசுனா நான் 10 பேசுவேன், நீ 10 பேசுனா நான் 100 பேசுவேன்ற மாதிரி ஒரு கொலாயடி சண்டை இன்று எல்லா வீடுகளிலும் எதிர்பாராத விதமாக அமைந்து விட்டது. இப்போ ஒவ்வொரு நாளும் அப்படி தவறு செய்கிறவர்களை ஒருவர் பார்க்கிறார், அந்த பிக் பாஸ் பார்க்கிறார். அவர் உடனே நாமினேட் பண்றாரு, நீ பண்ணது தப்பு, உனக்கு எதிராக இங்க குற்றம் சாட்டப்பட்டது, நீ விலக்கப்படுவாய் அப்படின்னு தவறு செய்பவர்களை, தப்பு செய்பவர்களை ஒரு சக்தி பார்த்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம இந்து தர்மத்தில் என்னன்னு சொல்லுவோம்னா கர்மான்னு சொல்லுவோம். நீ பண்ற அத்தனையும் உன் கர்மா பார்த்துக்கிட்டு இருக்கு, நீ தப்பிக்கவே முடியாது. ஈவன் நீ நினைக்கிறது கூட அந்த கர்மாவுக்கு பதிவாகும். கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஷோலையும் அப்படிதான் சார். நான் தனியா மைக் போட்டுக்கிட்டு என்ன அறியாம நான் ஏதாவது பேசினா ரெக்கார்டு. அப்படியாக ஒரு நல்ல விஷயத்தை சமுதாயத்தில் நீ விழிப்பாயிரு, நல்லதை மட்டுமே பேசு, இல்லைன்னா நீ தண்டிக்கப்படுவாய், நீ வெளியேற்றப்படுவாய். இப்போ அந்த ஷோல 2 விஷயம் நடக்குது சார். 20 பேர் ஒன்னா உள்ள போறோம், ஒரு 7 பேருக்கு ஐஃபையா ஒரு லைஃப் அமையுது, டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ். மிச்ச 13 பேருக்கு பிக் பாஸ் ஹவுஸ், அது நார்மல் ஹவுஸ். இந்த 13 பேர் இந்த 7 பேருக்கு வேலை செய்யணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க கொஞ்சம் திமிரா இருக்கிறாங்க. அந்த திமிரா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கிறவங்க இங்க வராங்க. கிட்டத்தட்ட நம்ம வாழ்வியலை சொல்லுது சார். நீ நல்லவனா இருந்தா உனக்கு எல்லாம் கிடைக்கும். முதல்ல அதிர்ஷ்டம் வேணும், அதுக்கப்புறம்
பணக்கார வீட்டில் ஒருத்தன் பிறக்கிறான், ஏழையா ஒருத்தன் பிறக்கிறான். இதெல்லாம் பை பர்த்தாவே இறைவனால் படைக்கப்பட்டது. அது நமக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாது. நான் உள்ள நுழையும் போது பை லக்கா விஜய் சேதுபதி இதை தேர்ந்தெடுங்கன்னு 2 ஆப்ஷன் வைக்கிறாரு, ப்ளூ அண்ட் ரெட். அன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால நான் என்ன பண்றேன், ப்ளூவை செலக்ட் பண்றேன். சனி பகவான்றதுனால நான் ப்ளூவை செலக்ட் பண்றேன். எனக்கு வந்து ஐஃபை சூப்பர் டீலக்ஸ் வீடு கிடைக்குது. ஆனா எனக்கு 13 பேர் வேலை செய்யணும்னா அங்க ஒரு கிளாஷ் வருது. இப்போ அந்த 13 பேரை எங்களுக்கு எதிராக மாறுறாங்க. இப்போ இங்க இருக்கிற 7 பேர் எனக்கு வேலை வாங்க விருப்பம் இல்லை, ஆனா கேம்னு அங்க இருந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. அப்ப சமுதாயமும் இப்படித்தான் இருக்கிறது. உனக்கு ஒரு நல்லது கொடுக்கும்போது நீ ஆணவத்தில் இருக்க, உனக்கு ஒரு வேலை செய்யணும்னு வரும்போது நீ அவங்கள பழி வாங்குற. இதெல்லாம் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா வாழ்க்கையின் தத்துவத்தை கத்து கொடுக்கக்கூடிய இடம் பிக் பாஸ் செட்னு சொல்ல வரீங்களா? சத்தியம் சார் சொல்லுவது சத்தியம். சத்தியம் நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சொல்ல, 1 வாரம் இருந்தேன். நான் மட்டும் என்ன மட்டும் அவங்க இன்னொரு 50 நாள் உள்ள வச்சிருந்தாங்கன்னா அந்த பிக் பாஸ் ஷோ மூலமா தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தையே நான் மாத்திருப்பேன். மேபி நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு, தமிழர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இளைஞர்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இல்லை சார். அந்த சகிப்புத்தன்மையை கத்து கொடுக்கிற பிக் பாஸ் ஷோ இன்னைக்கு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி, ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, கொஞ்சம் எல்லை மீறி கிளாமர் போகுது. அது உள்ள வந்திருக்கிற அந்த 20 பேருக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்துக்கு இருக்கும் பொறுப்பு அல்ல. விஜய் டிவி உங்களை அப்படி பண்ண சொல்லல. அந்த ஷோவோட எட்டு என்ன சொல்ல இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லல. பிரவீன் காந்தி டைரக்டர் அவர் என்னமோ சொல்லுவாருன்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி 20 பேரை கூப்பிட்டாங்க. அந்த பசங்களுக்கு அறிவு எங்க சார் போச்சு? கேப்போம். அந்த பசங்களுக்கு அறிவு எங்க போச்சு? ஓகே, தனிநபர்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்றீங்க. நிகழ்வு மேல குற்றச்சாட்டு அல்ல. ஓகே. தொடர்ந்து நம்முடைய நடிகை மற்றும் பிக் பாஸ் பிரபலம் கஸ்தூரி அவர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் ராஜேஷ் பிரியா அவர்கள்ட்ட, பிக் பாஸில் வந்து ஒவ்வொரு சீசன்லையும் சில சர்ச்சைகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே எதிர்க்கிறீங்க. அப்போது பிரச்சனைகளுக்கு அப்புறம் எதிர்க்கிறீங்களா, இல்லை முன்னாடியே இது ஒரு பிரபலமான நிகழ்ச்சி, இது வேறு மாநிலங்களில் வேறு மொழிகளில் இருந்திருக்கிறது, அப்போ இங்கே வர வேண்டான்னு ஆரம்பத்தில் ஒரு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஆமாம், இது கிட்டத்தட்ட 7 மொழிகளில் நடத்த தொடங்கினாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட் இருக்குல்ல, அது உருவான விதமே தவறு. கிட்டத்தட்ட அந்த கலர்ஸ் குரூப் அந்த அதெல்லாம் பேர்லாம் சொல்ல விரும்பல. ஒரு 3200 நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன் மேடம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். 3200 கான்செப்ட் இருக்கு. இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னா அதுக்காக நிறைய ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை ஏன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே இந்தியன்ஸ்க்கு வந்து அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறதுங்கிறது ரொம்பவே பிடிச்ச விஷயங்கிற மாதிரி, ஒரு இந்தியன்ஸே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியே ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் இதோட வரலாறு. மற்ற வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கும்போது இதை ஒரு வீடாக செட் பண்ணுவோம், இந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு கும்பல் இங்கே ரெடியாகி ரசிகர்களை நம்ம அதிகமாக ஈர்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டதே எனக்கு தவறாக தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியோட போக்கு போக போக கவர்ச்சியை அதிகமாக எப்படி வந்து இதோட டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா, ஆபாசத்தை மையப்புள்ளியாக வச்சு இந்த நிகழ்ச்சியை சித்தரிக்கணும் அப்படிங்கிற இடமும் அதில் அதிகமானது. இப்போ ஒரு நிகழ்ச்சி பொழுதுபோக்குக்கு 1000 நிகழ்ச்சி இருக்குங்க. நாம் பார்க்காததா? சிறிய வயதிலேருந்து தொலைக்காட்சி தொடங்கின காலத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு அவ்வளவு ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்கோம். நாமளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, சக்திமானுக்காக காத்திருந்திருக்கோம். பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் காத்திருந்திருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் ஏன் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதோட மைய புள்ளிங்கிறது தவறா இருக்கு, உட்கருவே தவறா இருக்குங்கிறத வெளிப்படையா காட்டுது. இப்ப அண்ணன் அவர்கள் ராம ரவிக்குமாரன் அவர்கள் அதுல ஒரு வாழ்வியல் பாடம் இருக்குன்னு பிரவீன் காந்தி சொல்றாரு. இல்ல, அதுதான் எனக்கு இப்ப அண்ணன் நம்மள யாரோ ஒரு கண்காணிக்கிறார் அப்படின்றத வெளியில இருக்கவங்களும் உணரணும். இந்த வீட்டை பிக் பாஸ் பாப்பாரு, ஒட்டுமொத்த வீட்டை கர்மா பார்க்கும் அப்படின்றார். அட கடவுளே, இந்த கர்மா வந்து பார்க்கும் அப்படின்னா இந்த கன்றாவியகளை மட்டுமே காண்பித்து அந்த கர்மாவா மாற்றக்கூடாதுல்ல. நீங்க மையமா கொண்டுட்டு வந்து அந்த பொண்ணு ஏதோ அந்த பேரெல்லாம் கூட, அவங்களாம் யாரு, அவங்களாம் என்ன சாதிச்சாங்க, அவங்க என்ன விதமா பிரபலமானாங்க, முதல்ல அதை சொல்லுங்க. அந்த பெண் எதன் மூலமாக பிரபலமானாள்? அவ எதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றா? சரி விட்டுருங்க, அண்ணன் டைரக்டர் அவர் போறதை நான் ஏத்துக்கிறேன். சகோதரி கஸ்தூரி அவர்கள் மிகச்சிறந்த நடிகை, அவங்க போறதை நான் ஏத்துக்கிறேன். சரி இருக்கட்டும், ஏன்னா அவர்கள்லாம் பல்வேறு கட்ட கால சூழ்நிலைகள்ல கலைத்துறையில ஷைன் பண்ணவங்க. இந்த பர்சன்ஸ்லாம் யாருன்னு கேட்கிறேன். இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பிரபலங்கள், எதற்காக இந்த நிகழ்ச்சிக்குள்ள தேர்வு செய்யப்பட்டாங்க, எதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டாங்க? இவங்கள்ட்ட இந்த வாழ்வியலை கத்துக்கிறோம்னா அந்த வாழ்வியல் எவ்வளவு மோசமானதா இருக்கும் நினைச்சு பார்க்க முடியுமா?
ஏங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணு அரோராங்கிற பொண்ணு கன்றாவி, அதோட கன்றாவிகளை எல்லாம் சொல்லக்கூட என்னால் முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் வந்து நல்ல குடும்ப பெண்கள் அப்படிங்கிறதுனால அந்த பெண்கள் பண்ணக்கூடிய அந்த பெயர்களையோ அவங்க பண்ணக்கூடிய செய்கைகளையோ பேசக்கூடிய வார்த்தைகளையோ என்னாலலாம் இங்கே பதிவிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஆபாசமான பேச்சுகள், ஆபாசமாக இரட்டை அர்த்தம். ஒரு நீச்ச குளத்தை பத்தி பேசிக்கும் போது இரட்டை அர்த்தமா நான் நிகழ்ச்சி பார்க்கல, அந்த நிகழ்ச்சியை தொகுத்து ரிவ்யூ பண்றதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க, மக்களும் இருக்காங்க. அவர்கள்ட்டேருந்து நான் கொஞ்சம் டேட்டா எடுத்துட்டு வந்தேன், என்னதான் நடக்குது. ஐயோ ஒரு வாரத்திலேயே தாங்க முடியல மேடம், நாங்களாம் ரிவ்யூ பண்றதே விட்டுலான் இருக்கோம். அவங்களுக்கு எதிராக வேல்முருகன் அவர்கள் போய் முற்றுகை போராட்டம் செய்தால் நாங்களும் கூட வரோங்கிறாங்க. இப்ப நான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலேருந்து நாங்களும் கூட வரோம். இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தேவையே கிடையாது. இல்ல அது மக்கள் பாக்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மக்கள் தான் யார் மேல வரணும்னு ஓட்டு போடுறாங்க. யார் வர வேணாம்னு நினைச்சா அவங்கள ஓட்டு போடாம, இல்ல அவங்க தப்பா இருக்காங்க அப்படின்னா ஓட்டு போடாங்க, அவங்களை எலிமினேட் பண்ண போறாங்க. ஸோ மக்கள் பார்த்துட்டே இருக்காங்களே, ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்காங்களே. இதெல்லாம் என்ன விதமான ஆடியன்ஸுங்க இது? நீங்க ஜட்ஜ் பண்றாங்க, யாரை செலக்ட் பண்றாங்க இதெல்லாம் சொல்றீங்க. முதல்ல அடிப்படையே தவறா இருக்குல்ல. இந்த நிகழ்ச்சி ஒரு வீட்டில் குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியாத ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய, எப்படி சொல்றது, நம்ம இங்கே தான் இருக்கோமா இல்லை மேலை நாடுகளில் இருக்கோமா? மேலை நாடுகளில் கூட இப்படிலாம் நிகழ்ச்சிகள் இப்போ ஒளிபரப்புறதை கூட குறைச்சிருப்பாங்க போல. அதை நீங்கள் தழுவி தழுவி நீங்கள் நாகரிகம்ங்கிற பேரில் எவ்வளவோ தூரம் வந்துட்டோம், எவ்வளவோ தூரம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இது உச்சகட்டம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க இளைஞர்களையோ மாணவர்களையோ அல்லது குடும்ப பெண்களையோ நீங்க யார் என்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ் அதுக்கு இருக்காங்க? அப்ப அவங்கெல்லாம் யாரு? இவர்களுடைய புத்தி எப்படி போகும்? இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, எனக்கு வெளியில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இருந்தாலும் இங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் டெம்பரரியா வச்சுக்கிறேன், இது வார்த்தையா? இது என்ன வார்த்தை? எனக்கு அங்க காதலன் இருக்கான், இருந்தாலும் இங்க நான் உன்னை காதலிக்கிறேன். வந்து ஒரே வாரத்துக்குள்ள காதல் வயப்படுறதும், ஒரே வாரத்துக்குள்ள வந்து முத்த காட்சிகள்லேருந்து எல்லா காட்சிகளும் இங்கே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதும், இது என்ன மாதிரி? இதுலேருந்து ஒரு வாழ்வியலை கத்துக்கிட்டா அடுத்த தலைமுறையை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இதுதான் அண்ணன் அவர்கள், பிரவீன் காஞ்சன் அவர்கள் சொல்லும் போதே என்னால சிரிப்பையும் அடக்க முடியல. ஏன்னா நீங்க கூட இந்த மாதிரி நீங்க போறது வேற, இவங்கெல்லாம் பண்றது வேற, நீங்க வேறு விதமான கான்செப்ட்ல சொல்றீங்க. அதை நான் வந்து ஏத்துக்கலங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இங்க நடக்கிற அசிங்கங்களை பார்த்துக்கிட்டு ஒரு தாய், கனியா அந்த அம்மா பேரு, அவங்க 2 பெண் குழந்தைக்கு தாய், அவங்க கூட என்ன பண்றாங்களா, அங்க ஆபாசமாக பேசும்போது அதுக்கு இடைமறித்து கூட பேசாம அந்த பேச்சை ரசிப்பதாக நான் கேள்விப்படுறேன். அந்த ஆபாச பேச்சுகளை ரசிப்பதாக கேள்விப்படுறேன். அப்ப இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியுடைய சாராம்சம் என்ன? இவர் சொல்றாரு, அவங்க அங்க உள்ள பர்சன்ஸ் தான் காரணம், போற 20 பேர் தான் பொறுப்புன்னு. எடிட் பண்ணலாமா இல்லையா? எடிட் பண்ண முடியுமா இல்லையா? நீங்க அப்படியே நீங்க எடிட் பண்ணி போட வேண்டியது. மெயின் நிகழ்ச்சி நீங்க பார்க்கிறது 1 மணி நேரம், லைவ்ல வந்து எடிட் பண்ணாமே பார்க்கலாம், ஃபுல்லா பார்க்கலாம். அதான் அதை முழுவதுமாகவும் பார்க்க விட்டுறீங்க. அதை எடிட் பண்றதுலயும் தேவையான அளவுக்கு என்ன ஆபாசம் தேவையோ அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுது இல்ல, அதையும் சொல்றேன். நீங்க சுருக்கி போட்டாலும் அதை எடிட் பண்றது இல்ல. கேப்போம் நடிகை கஸ்தூரி அவர்கள்ட்ட, மேடம் இது ஒரு அளவுக்கு மேல கவர்ச்சி அப்படின்றதும் எல்லை மீறி போகக்கூடிய அடல்ட் கண்டென்ட்டும் நிறைய வருது சமீபமா அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பொது வெளியில வர தொடங்கிருச்சு, குறிப்பா இந்த சீசன்ல. ஸோ அப்போ கலாச்சாரம் பாதிக்கப்படுது அப்படின்றதுல அவங்களுடைய குரல் சரின்னு பார்க்கலையா? இல்ல பிக் பாஸ்ங்கிற கான்செப்டே நீங்க 9 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போதே அது கலாச்சார சீரழிவுதாங்க. ஆனா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்ததுனால நம்மளுக்கு தெரியல. உண்மையா சொல்ல போனா நானும் போயிருந்தேன்ல ஒரு தரம், நல்ல காலமா ஒரு 2 வாரத்துக்கு மேல அன்சகிக்கபிளா இருந்தது. நம்ம வெளியே வந்துட்டோம். அப்போலாம் வந்து ரொம்ப பாவமா இருக்கும். அது ஒரு மாதிரி அப்போ வந்து ஒரு நல்ல வில்லன் கிடைச்சாங்க, ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சாங்க, இல்ல ஒரு நல்ல காமெடியன் கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த படம் அந்த சீசன்ல எல்லாம் ஓடிச்சு. முக்கியமா நல்ல நரேட்டர் கமல் சார் வந்து அவர் புக்கு படிக்கிறத பத்திலாம் ஏதோ அவர் வந்து ஓரளவுக்கு இன்புட்லாம் கொடுத்து அதை பண்ணிட்டு இருந்தாரு, அதனால அப்பெல்லாம் ஓடிச்சு. இப்போ வந்து 9 சீசன் ஆயிடுச்சு இல்லைங்களா? 9 சீசன் ஆனதுக்கு அப்புறம் நல்ல செலிபிரிட்டிஸும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஏதோ இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுதான் வந்து தே ஆர் ஃபில்லிங் அப் த ராஸ்டர். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதுக்காக பார்க்கணும்? உங்களுக்கு யாருன்னே இது வரைக்கும் தெரியாதவங்களை நீங்க எதுக்காக பார்க்கணும்? நம்பர் 1. ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்ப இருக்கும்? எல்லாம் ஃபேமிலி முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க இருந்தாதாங்க அந்த நிகழ்ச்சியில ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு கியூரியாசிட்டியில பார்ப்பாங்க. இப்ப வந்து இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்லி ஒரு யங் ஜெனரேஷன் பிட்வீன் 15 and 35 மேக்ஸிமம்.
அந்த ஒரு யங்கர் டெமோகிராஃபிக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால அவங்கள கவரக்கூடிய வகையில எதனாச்சும் செய்யணும் அப்படின்னு போட்டி மனப்பான்மையில இறங்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல தொலைக்காட்சி பெட்டியே கிடையாது. நான் பிக் பாஸ்க்கு போனேன் இல்லையா, அப்ப கூட என் வீட்டுல தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது. அப்ப நீ எதுக்காக போனேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா சம்பளம் கொடுத்தாங்க, நாங்கெல்லாம் நடிகர்கள், அங்கேயும் போய் நடிச்சுட்டு வந்தோம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் பிக் பாஸ். இல்ல நீங்க அங்க இல்ல மேடம், அங்க நீங்க நடிச்சீங்களா? பிரவீன் காந்தி அவர்கள் சொல்ற இந்த வாழ்க்கையியல், வாழ்வியல் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு வாழ்க்கையே இருக்கு. பிக் பாஸ்ல அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு மேபி இந்த வாட்டி அவர் கத்துக்கிட்டாரோ என்னவோ. நாங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு அப்படி இல்ல. ஓகே, நிறைய மேனுஃபேக்சர்ட் கண்டென்ட் தான் இருக்கும். அதை மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு ஊக்கப்படுத்துவாங்க, அப்படி செய்யாதவங்கள அனுப்பிச்சிருவாங்க, அப்படிதான் அது. ஓகே, இப்போ அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, ஒரு வில்லன் இல்ல, ஒரு ஹீரோ இல்ல, ஒரு காமெடியன் இல்லன்னு சொன்னா வேற என்ன இருக்குன்னு பார்த்தா அங்க இந்த ஆரோரா போன்றவர்கள் தான் இருக்கிறாங்க போல. என்கிட்ட டிவி இல்ல, நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிய பாக்குறதும் இல்ல. எங்க வீட்டுல இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஏற்கனவே பார்க்காத இந்த நிகழ்ச்சிய தமிழ்நாட்டுல ராஜேஸ்வரி கூட ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸுக்கான மவுசு குறைஞ்சு போச்சுங்க. இப்பெல்லாம் பிக் பாஸ் எல்லாம் யாரு பாக்குறாங்க? முன்னாடி பார்த்த மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு ஆளே இல்ல. அப்போ வேற எதையாவது செஞ்சு அந்த நிகழ்ச்சியை வித்துத்தானே ஆகணும். சோ எதுவும் இல்லைன்னா ஈஸியா செக்ஸ் செல்ஸ் அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு உள்ள போய் எதோ பண்ணுது அப்படிங்கறத கேள்விப்படுறேன். அந்த பொண்ணு வெளியவும் அதை தான் பண்ணதா கேள்விப்படுறேன். அதனால அவங்க தங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கு பிக் பாஸ ஒரு விளம்பர மேடையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அத வந்து தடை செய்யணும்ன்ற கோரிக்கை சரிதானே மேடம்? எதுங்க? அப்ப தடை செய்யணும் பிக் பாஸ்ன்ற கோரிக்கை சரிதானே? ஏங்க, இதுக்கு மேல இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே வியூவர்ஷிப் கம்மி ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சி வந்து என்னைக்குமே 9 மணி ராத்திரி போடுற நிகழ்ச்சி ஒரு ஃபேமிலி நிகழ்ச்சியோ குழந்தைகள் நிகழ்ச்சியோ இல்ல. இதை எதுக்குங்க குடும்பத்துடன் பார்க்க முடியவில்லை, அதனால் தடை செய்யணும் வேல்முருகன் ஐயா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்றேன். வேல்முருகன் ஐயா, சகோதரர் வேல்முருகன் அவர்கள் மதுவுக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த சமூகத்துல எதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறாரோ அந்த தீமைகளுக்கு எதிராக அவர் வந்து எப்பவுமே குரல் கொடுக்கிறாரு. அதை வந்து நம்ம மதிக்கிறோம், பாராட்டுறோம். பட் பிக் பாஸை எதிர்த்து நீங்க போராடினீங்கன்னா விஜய் டிவி மென்டாலிட்டி நான் சொல்றேன், அங்க இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் எதிர்த்து நீங்க போராடினீங்கன்னா லட்டு திங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி. இத்தனை நாள் யாரும் பார்க்காதவங்க எல்லாம் போய் அதை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் வேணும். இத பத்தி இனிமே அவங்க வயசுக்கு வந்தா என்ன, வயசுக்கு வராட்டி என்னங்க, இந்த நிகழ்ச்சி நடந்தா என்ன, தடை பண்ணா என்னங்க? 9 சீசன்ஸ்க்கு அப்புறம் நிஜமா கேட்போம். நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க. மேனுஃபேக்சர் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு, அதைத்தான் ரியாலிட்டி அப்படின்னு நம்பிட்டு இருக்கோமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. ராஜேஸ்வரி பிரியாட்ட பார்க்க விடாது முடிவு பண்ண வேண்டியது நீங்கள். அது தவறான நிகழ்ச்சி அப்படின்னா ஏன் பார்க்குறீங்க? இதெல்லாம் தாண்டி ரிமோட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நியாயமான கேள்வி இல்லை. இன்றைக்கிங்க நீங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே பிள்ளைகளை வைக்கிற லெவலுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த கையில் வந்து இப்போ டிவியில் மட்டும் பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இல்லை. இந்த ஹாட் ஸ்டார் அது இதுன்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து அவங்க ஃபோன் மூலமாகவே அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுருது. நீங்கள் எல்லாத்தையும் யோசிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்து எல்லாமே கைக்குள்ளே ஃபோனுக்குள்ளேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை பார்க்காதீங்கன்னு சொல்லும் போது அந்த மாணவ பருவத்தில் இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இது இயல்பு, இயற்கை. எல்லாரும் அந்த வயதை கடந்து வந்திருக்கோம். எல்லாருக்குமே சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் கட்டுப்பாடு விதிக்கணும்னு நினச்சாலும் கட்டுப்படாத அந்த வயதில் உள்ளவர்கள் நிச்சயமாக அதை போய் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தன்னை அறியாமல் சரியோ தவறோ அந்த வயதில் தவறான விஷயத்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2 விதமான மனநிலையில் எப்போவுமே மக்கள் இருப்பாங்க. இப்போ நல்ல கேட்டகரி நல்லதை மட்டுமே பார்க்கணுங்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லை நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாமே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி வேறு கேட்டகரி இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது போல் ஃபோனில் வந்து அனைத்து வித அசிங்கத்தையுமே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வியை கூட ஒரு கூட்டம் எழுப்ப தான் செய்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, இந்த எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம், நாங்கள் கேடுகிட்டவங்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுக்காக நாங்கள் பேசலை. இப்போ நல்ல பிள்ளைங்களா
நல்ல எண்ணத்தோட நல்ல குடும்ப மன சூழ்நிலையோட வளரக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவர்களை கூட திசை மாறி சிந்திக்க வைக்கிறாங்க. அவர்களை கூட அந்த ட்ராக்கை விட்டு மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையுது. மொபைல் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இத பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப 4 ஸ்டூடண்ட்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் பார்த்தாலும் அந்த ஒருத்தர் போய் அங்க நடக்கிறத அந்த 3 பேர்ட்ட ஷேர் பண்ணும்போது நாமளும் அதை ஏன் பார்க்க கூடாதுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதையெல்லாம் நீங்க கட்டுப்பாடா இருந்துக்குங்க, நீங்க ஏன் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இயற்கைக்கு முரணானதா நான் பாக்குறேன். நீங்க ஏன் பாக்குறீங்கிறத வந்து இப்ப 35 வயசு 40 வயசுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம சொன்னோம்னா அவாய்ட் பண்ணலாம், அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். ஆனா அந்த மாணவ பருவத்துல 9 மணிக்கு மேல போடுற ஒரு நிகழ்ச்சி அது நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணிக்கீங்க அப்படின்றாங்கல்ல. இல்ல அவங்க சொல்றது மிகச் சரியானது. கஸ்தூரி அக்கா அவர்கள் இப்ப சொன்னாங்கல்ல, அது ரொம்பவே சரியான பார்வை தான், சரியான கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அவங்களோட ஸ்பீச்ல இருந்தே நீங்க பிக் பாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்க எப்படி என்ன பண்றதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. நாங்க ஏன் போனோங்கிறதுக்கு வரைக்கும் இவ்வளவு வெளிப்படையாக வேற யாருமே சொல்ல முடியாது. நான் மனதார பாராட்டுறேன் அவங்கள. அவங்க ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுனால அந்த பிரபலத்தன்மை அப்படிங்கிற இடத்துல அவங்க போனாங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த 9 மணிக்கு மேலே போடுற நிகழ்ச்சி அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு டிவி சீரியல்ஸ்லாம் 11 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. நீங்கள் அந்த காலத்தில் தான் வந்து 9 மணிக்கு மேலே வேற மாதிரி நிகழ்ச்சி வந்ததெல்லாம் அது 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 11 மணி வரைக்கும் டிவி சீரியல் 10 குடும்ப பெண்களே டிவி முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அது 9 மணிக்கு மேலே போடுறதுனால அது வேறு மாதிரியான நிகழ்ச்சி அப்படின்லாம் நம்ம அதை வந்து ஒரு ரவுண்டுக்குள்ள எல்லாம் கொண்டுட்டு வர முடியாது. இது உண்மையாகவே இளைய சமுதாயத்தினரை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது வந்துட்டு. திரு பிரவீன் காந்தி, இது வாழ்வியல் அப்படின்லாம் சொன்னீங்க. உள்ள போற கண்டஸ்டன்ட்டுக்கு வேணா வாழ்வியலா இருக்கலாம். பார்க்கக்கூடியவங்க ஒரு யங்ஸ்டர் 15 வயதுல செல்போனை கையில் வச்சிருக்க ஒருத்தர், அதுவும் இந்த லைவ்ல என்ன நடக்குது அப்படின்றது தெரியும், 24 மணி நேரம் பார்க்கலாம். அவங்களுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்போ 18 பேர் இருக்காங்க. 20 பேர் போனால் 2 பேர் நான் வெளியே வந்துட்டேன், இன்னொரு லேடியை வந்துட்டாங்க, நந்தினின்னு ஒரு லேடி. இப்போ மிச்ச 18 பேரும் ஒவ்வொரு நாளும் தண்டிக்கப்படுகிறார்கள். தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு. அப்படி தான் என்னையும் வெளியே அனுப்பியிருக்காங்க. அந்த நந்தினிங்கிற பெண்ணும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனாங்க, வெளியே அனுப்பப்பட்டாங்க. நீங்கள் அப்போது நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் அந்த ப்ரோக்ராமில் இருக்கிறது. வெறும் கெட்டதை மட்டுமே சொல்லணுங்கிறது அவங்க இன்டென்ஷனாக இருந்தால் அவங்க வேற ஒரு வேலையை எடுத்துக்குவாங்க. கடின உழைப்புங்க அந்த ப்ரோக்ராமு, கடினமான உழைப்பு. நான் கூட எதுக்கு இது இப்போ விஜய் டிவியில் என்ன வேணால் பண்ணலாம். ஒரு நல்ல படத்தை எடுத்து கூட நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுத்து இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு, கோடியாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, 1000 கோடி கலெக்ஷன் சொல்கிறாங்க. அப்போது விஜய் டிவி நினச்சா படம் எடுத்து கூட சம்பாதிக்கலாம். ஆனால் அவங்க வேற எதையோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் எனக்கு சொல்ல வர்றது, நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீ தப்பு பண்ணினா தண்டனை உண்டு, தப்பு பண்ணாமல் சக மனிதர்களை எவ்வளவுக்கு அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துக்கோன்னு ஒரு விஷயத்த சொல்ல வருது. ராஜேஸ்வரி மேடம் அதை புரிஞ்சுக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். அத்தை மாமா சித்தப்பா சித்திலாம் சொல்லி தந்தது இல்ல. அந்த குடும்பத்துல நமக்கு யாருமே இல்லையா? நாம ஒரு குடும்பமா இல்லையா? எத்தனையோ விஷயத்தை குடும்பத்துக்குள்ள நம்ம பகிர்றோம். நீங்க சொல்லி கொடுத்தா அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இவர்களெல்லாம் கத்துக்காதத போய் யாரோ எவரோ அவங்க குழந்தைங்க கத்துக்கணுமா? நம்ம நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கல்ல சமுதாயத்துல இப்படிலாம் வாழணும், அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? சமுதாயத்துல இப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்வியலை கற்றுக்கொள்ளும் இடம்னு சொல்றீங்க. அத நான் கேக்குறேன். சமுதாயத்துல இப்படி தான் வாழணும்ங்கறத நாங்க எல்லாரும் சொல்லி கொடுத்தாலும் தயவு செய்து நான் சொன்ன ஆங்கிள்ல பிக் பாஸை பாருங்க. நீங்களும் உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. உன்னை ஒரு கர்மா எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதை இதை பார்த்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லாதீங்க தயவு செய்து. இந்த கர்மாவை நாங்க பண்ண முடியாது. இதை பார்க்கவே ஒரு பெரிய ஒரு கர்மா பார்க்கிறோம் நாங்க. இல்லங்க, நீங்க எல்லாத்துலயும் கெட்டது இருக்கும் நல்லது இருக்குங்க. நீங்க அப்படினா நீங்க நல்ல நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, நல்ல நிகழ்ச்சிகளை எதிர்க்கிறோமா? ஒரு இத பாருங்க, சமுதாயத்தில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கு பின்னாடி சாராயமும் எல்லா போதை மருந்தும் தான் இருக்கு. வேல்முருகன் அதை போய் தடை பண்ண சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்காரு. போராட்டத்தை நிறைய பண்ணிருக்காரு. இல்ல அப்படி இங்க பாருங்க, கடை எது? வேல்முருகனால் மூடப்பட்ட கடை எது? எனக்கு அதை சொல்லுங்க. சும்மா போயிட்டு இல்ல. உங்களால் எத்தனை கடை மூடப்பட்டது?
இல்ல பிரவீன் காந்தி அவர்கள் இந்த மாதிரி பேச்சு இந்த இப்ப சொன்னதையெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவர் வந்து இங்க இது இந்த ஆங்கிள் பாருங்க, ஏன் இந்த ஆங்கிள் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சார் அதான் சார் ப்ராப்ளமே, எல்லா ஆங்கிள்லயும் அவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் ப்ராப்ளம். அதனாலதான் தடை அப்படிங்கிற பேச்சே வருது. மதுக்கடையை எத்தனை மதுக்கடையை வேல்முருகன் அவர்கள் மூடினாங்களான்னு கேட்கிற பொறுப்பற்ற ஒரு பேச்சை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வேல்முருகன் அவர்கள் மதுவுக்கு எதிரான, சார் கொஞ்சம் இருங்க சார், பெண்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. மதுக்கு எதிரான ஒரு போராளி சார் வேல்முருகன் அவர்கள். அவர் கட்சி பாகுபாடெல்லாம் கிடையாது, அவர் செஞ்சதை நம்ம சொல்லணும். He has done, he has fought against it. அதுக்கு மேல அந்த மதுக்கடையை மூடுறதுக்கு அவர் ஆட்சியிலயோ அரசாங்கத்திலயோ இல்ல. அதை நீங்க கேட்க வேண்டிய இடத்துல நீங்க கேளுங்க சார். கேட்டா கண்டிப்பா இந்தியாவில மது வந்து யாராச்சும் நல்லது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்களா? ஒண்ணுமே இல்ல. மதுவை இந்தியாவில அது ரொம்ப தீங்கு, போதை பொருள் தீங்கு, ரகசியமா திருட்டுத்தனமா சந்துல வந்து வித்துக்கிட்டு இருக்கான். பேனர் வச்சு மவுண்ட் ரோட்ல பெருசா ஹோர்டிங் வச்சு விளம்பரப்படுத்தி பிக் பாஸ் டிப்பு சிப்பு சிப்பு அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஒவ்வொரு நிகழ்ச்சி இது வந்து சீரியல் பார்த்துட்டு பொழுது மேடம் அதுல நீங்களும் போய் மேடம் ஐ திங்க் நான் பேசும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல, கண்டிப்பா கவனிக்கல. அந்த மாதிரி பண்ணி தான் வெளியே வந்துட்டாரு. நீங்க போயிட்டு இல்ல நீங்க போயிட்டு வந்த ப்ரோகிராம் தானே மேடம்? நீங்க போயிட்டு வந்த ப்ரோகிராம் தானே? நீங்க போன ப்ரோகிராம் மாதிரி கேவலமா அப்ப இல்ல சார். அது ஏற்கனவே போன இன்டர்வலுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இருக்கட்டும், அதனாலதான் நானும் வந்துட்டேன் மேடம். இல்ல மேடம், நான் அதனாலதான் நானும் வந்துட்டேன். ஆனா அந்த வாழ்வியல் பாடத்தை ஓகே சார், ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி, ஒத்துக்கிட்டது நன்றி. உங்களால உள்ள சம்பளம் கொடுத்து கூட உள்ள இருக்க முடியல. அத வந்து காசு கொடுத்து பாக்குறவங்க அவங்களுக்கு எவ்வளவு மோசமான விளைவு. ஒண்ணுமே இல்லைங்க. நாம வந்து விஜய் டிவிலேயே வேற ஒரு நல்ல வாழ்வியலை நல்ல அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம்னு நீதி கதைகள் சொல்ற ஒரு நிகழ்ச்சியே நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சா கூட இன்டர்வல் அதுக்கு வந்து ஒரு விளம்பர இடைவேளை வரும். அந்த விளம்பர இடைவேளையில ஆரோராவுத்து போடுறதை தான் காட்டுறாங்க. ஆமாவா இல்லையா? இதுக்கு நீங்க இல்லன்னு பதில் சொல்ல முடியுமா? சரி கேப்போம் பிரவீன் காந்தி. அதாவது சார், நீங்க இப்போ ராஜேஸ்வரி மேடமும் ஒன்று சொன்னாங்க, நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன், மேடமே சொல்லிட்டாங்க. கையில செல்போன் வந்ததுக்கு அப்புறம் சார் நீங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நியாயமா இன்னைக்கு மொபைல்ல இருக்கிற கலாச்சார சீரழிவுங்கிறது, அதுவும் அந்த சீட்டு ரம்மி என்னென்னமோ இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. கஸ்தூரி மேடம் கடமை, எனக்கு ராஜேஸ்வரி மேடம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுவும் இருக்கிறதுன்னு நான் பார்த்தேன். நல்லா கேட்டுங்க, எனக்கும் அதே பார்வைதான். ஆனா இதுல இதுவும் இருக்கிறது. அதை அங்க போற அந்த 20 கண்டெஸ்டன்ட்டுங்க அதையும் புரிந்து கொண்டு அதை விளையாடினால் இது வேற கேமா கன்வெர்ட் ஆகும். இல்ல இல்ல சார், இவங்க கேமுக்கு வலு சேர்க்கிறாங்களா இல்ல அதை தடை பண்றதுக்கு வழி பண்றாங்களா? இல்ல சார், அவங்க உள்ள வந்திருக்கிற 18 பேர் இப்ப விளையாடிக்கிட்டு இருக்கிற 18 பேரோட எண்ணமோ அந்த முதல் பரிசை அடிக்க வேண்டும், வின்னரா ஆக வேணும். அது பாக்குறவங்களோட இன்னருக்குள்ள என்னென்ன நடக்கும், இன்னரா இதயத்துல என்னென்ன மாற்றத்தை அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற வயசு இல்ல. இப்ப கஸ்தூரி மேடம் இருந்தா அதை தடுப்பாங்க. ஏன்னா உலகத்தை தெரிஞ்சவங்க. ராஜேஸ்வரி மேடம் இருந்தா தடுப்பாங்க. என்னோட பாயிண்ட் என்ன, ராஜேஸ்வரி மேடம் மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ணுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க. நீங்க அப்போ இந்த நான் சொல்ற அந்த ஆங்கிள் அந்த ப்ரோகிராம் மாறும். இல்ல அவர் சொல்றது, அவரும் வெளியில எதிர்த்துட்டு தான் இருந்தேன், உள்ள போகவும் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் வந்து இந்த உங்களை ராம ரவிக்குமார் செலக்ட் பண்ணா சரியாயிரும் அப்படின்னாங்க. கேட்போம். இதுல புதுசா இருக்கும், ப்ரோகிராம் புதுசா இருக்கும். என்ன சாமி, ஓகேவா ராம ரவிக்குமார்? அதாவதுங்க, இது தொடங்கிய நெதர்லாந்துலயே நடக்கல, விட்டாச்சு, கை விட்டாச்சு, புரியுதுங்களா? ஆனா நம்ம இப்ப கரடி ஒருத்தன் தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருந்தானா, ஒரு கருப்பா ஒண்ணு மிதந்து வந்திருக்கு, அதை பிடிச்சிட்டு தப்பிச்சு வந்துடுறான் கரையில இருந்து சொன்னாங்களாம். டேய் நான் வந்துடுறேன்டா, நான் விட்டுட்டேன்டா, அதான்டா விட மாட்டேங்குது அப்படின்னா. ஏன்னா பிடிச்சு வந்தது ஒரு கரடி. அது மாதிரி இந்த பிக் பாஸ்ங்கிற கரடிய இந்த தமிழ் மக்களை பிடிக்க வைக்கிறான். சரி, நான் வேணாம்னு ஒதுங்கினாலும் உளவில என்ன மனசை செட் பண்ணிட்டான் அங்க போய் இந்த பிக் பாஸ பாக்கணும்னு. பிக் பாஸ் இப்ப எங்க பிரவீன் சார் வந்து பிரவீனா தான் பேசினார், காந்தியா பேசல அவரு.
ஏன்னா கர்மா தியரி எல்லாம் அங்க போனா தான் கிடைக்கும்னா இந்த நாட்டுல திருக்குறள் சொல்லாத கர்மாவா, இந்த நாட்டுல பகவத்கீதை சொல்லாத கர்மாவா? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சமூகத்துல கார்கே சார் இதே 100 நாள் வச்சுக்கோங்க, இந்த 100 நாள் இந்த 20 பேரை வச்சு ஒரு கிராமத்துல ஒரு மாடல் வில்லேஜா நாங்க டெவலப் பண்றோம்னு சொல்லி போங்க, வயல் காட்டுல உழுங்க, புல்லு பறிங்க, இல்ல ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான மேம்பாட்டுக்கு தகுந்த ஒரு செயல் திட்டத்தை இதே விஜய் டிவி செஞ்சா நம்ம இந்த கலைஞர்களை யாரும் நம்ம எதிர்க்க போறது இல்ல. ஆனா இவங்க சொல்லக்கூடியது இந்த சமூகத்துக்கு இவர்கள் முன்மாதிரியானவர்கள் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை, அதாவது குடும்ப முறையை உடைக்கணும். யாரோ அந்த பிக் பாஸ் ரூம்ல நடக்கிறது நம்ம வீடுகள்ல நடக்கும். ஒருத்தர் சாப்பிடல அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுப்போங்கிறத விட்டுட்டு அவனுக்கு ஏன் முன்ன கொடுத்த, எனக்கு ஏன் பின்ன கொடுத்தங்கிறது சண்டை உருவாக்குதல், ஒரு வேற்றுமை பாராட்டுதல், குடும்பமா ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல கட்டுடைக்கக்கூடிய கயமைத்தனத்தை தான் இந்த பிக் பாஸ் உருவாக்குதுங்கிற செய்தியை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ரெண்டாவதுங்க, இப்ப இன்னைக்கு பாடிகள் வக்கிரங்கள் எவ்வளவு நடக்குது பாருங்க. மதுக்கடையில ஊரெல்லாம் திறந்து வச்சுட்டான். போதைப் பொருள் கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண் மகளை பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த பிள்ளை ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போயிட்டு பாதுகாப்பா வருவாளா அப்படிங்கிற சூழல் பயத்தோடு வாழக்கூடிய நிலையா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணு தப்புலடா, கண்டதை பேசுவோம், கண்டதை குடிப்போம், கட்டி பிடிப்போம், இதெல்லாம் ஒண்ணு ஒரு அந்த ஹாய்பாய் மாதிரி இது ஒரு விஷயமே இல்லைங்கிற ஒரு விச சிந்தனையை நீங்க திணிக்கிறீங்க பாருங்க. எங்க கவிஞர் சொல்லுவாரு, மாப்பிள்ள சாயந்தரம் ஆச்சுன்னா தம்பிமார் பூரா தண்ணி போட்டு அழுகுறான், தாய்மார் பூரா டிவியை போட்டு அழுகுறாங்க. அது மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. கேட்போம். நான் நடிகை கஸ்தூரி அவங்ககிட்ட இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுடைய எண்ணிக்கை அதிகம். மற்ற ரியாலிட்டி ஷோவோடு ஒப்பிடுறப்போ இதனுடைய ஆடியன்ஸ் அதிகம். அவங்க இதில் என்ன எடுத்துக்கிறாங்க? நல்லதா? நல்லதுன்னு சொன்னா அந்த ஹோஸ்ட் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லதுக்கு பயன்படுது. விஜய் சேதுபதி அவர்கள் சில அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்காட்டியும் அவர் ஒரு தரம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்க, எங்க ஊர்ல இப்படிதான் கேட்பாங்கன்னு கேட்க, அவர் உடனே எங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் அப்படிதான் கேட்பாங்கன்னு அவர் சொன்ன பஞ்செல்லாம் நான் சோசியல் மீடியால பார்த்திருக்கேன். அது மீமாவே ஆயிடுச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம we can appreciate. விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய நடவடிக்கைகள் நடத்தை மூலமாக ஒரு நல்ல ஒரு உதாரணத்தையும் அவர் உண்டு பண்றாரு. சோ அது நல்லதுன்னு சொல்லலாம். எது ஈர்க்குது மேடம் இளைய சமூகத்தினரை? எது ஈர்க்குது இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கணும் அப்படின்னு? இவ்வளவு எதிர்ப்பு சொல்றாங்க, எது ஈர்க்குது? இல்லங்க, இந்த நிகழ்ச்சி ஒரு வம்பு பொருணி பேசுறது, சண்டை போடுறது, இந்த கியூரியாசிட்டி தாங்க. அடுத்தவன் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு மனித இயல்புல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அது ஏன்னா நம்ம வீட்டுல மட்டும் இல்லப்பா, நான் மட்டும் இம்பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறது ஒரு விதமான சுவாரஸ்யம். வம்பு தாங்க வேல்யூ. இது வெறும் வம்பு ப்ரோக்ராம். இங்கேன்னு இல்ல, தமிழ்நாட்டுலன்னு இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயும், டென்மார்க்ல, அமெரிக்கால கூட இது ஒரு வம்பு ப்ரோக்ராம். அந்த வம்புக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இதுல நீங்க எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இதுல என்டர்டெயின்மெண்ட் நினைச்சா என்டர்டெயின்மெண்ட், டைம் வேஸ்ட்ன்னு நினைச்சா டைம் வேஸ்ட். அது நம்மளை பொறுத்துதான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் தடை பண்ணணுமான்னு கேட்டா, இதை தடை பண்றதுக்கு முன்னாடி பிரவீன் காந்தி சார் கேட்ட மாதிரி அதையெல்லாம் தடை பண்ணிட்டு வாங்க, அவங்களையெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்துறேன் அப்படின்னு ஆயிரும். ஆனா இது இப்படி இருக்கு, மோசமா இருக்கு அப்படிங்கிற குரல் நம்ம வசத்துலனா இன்னும் 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 இவங்க எவ்வளவு புஷ் பண்ண முடியும் பவுண்டரிய அப்படின்னு புஷ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சென்சார் இல்லாத தொலைக்காட்சிகளுக்கு மக்கள், சொசைட்டி தான் சென்சாரா இருக்கணும், வேற வழி கிடையாது. மத்தபடிக்கு பிக் பாஸ்ல நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நல்லது, எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க, டிவிக்கு நல்லது, அவங்களுக்கு வருமானம் வருது, பாக்குறவங்களுக்கு எல்லாம் எந்த நல்லதும் எனக்கு தெரியலங்க. ஓகே, இறுதி கருத்து மேடம். சென்சார் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஆமாம், இதை நான் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கேன். சென்சார் இல்லை சின்னத்திரைக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுது. ஏற்கனவே கஸ்தூரி அக்கா அவர்கள் சொன்னது போல் இந்த நிகழ்ச்சியில் மவுஸ் குறைஞ்சிட்டு தான். ஆனால் அந்த மவுஸ் குறைஞ்சதை சரி பண்ணணுங்கிறதுக்காக அது முழுவதுமாக ஒரு ஆபாச நிகழ்ச்சியாக மாற்றி விடுவோம் அப்படிங்கிறதுல இப்போ அவங்க முயற்சி செய்து முழுவதுமாக அதை ஒரு ஆபாச நிகழ்ச்சியாக மாற்றிட்டு, நீங்கள் கேட்டிங்களா எது அவர்களை பார்க்க வைக்குதுன்னு, அந்த இடம் அந்த ஆபாசமும், அந்த பெண்கள் பேசுறது, இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, அந்த கவர்ச்சி, இது போன்றவைகள் தான் அந்த நிகழ்ச்சியை
பார்க்க தூண்டக்கூடிய சாராம்சங்களா இருக்கு. நான் எதிர்த்த காலகட்டத்தில் கமல் சார் அவர்களை எதிர்த்து நான் நிறைய இந்த நிகழ்ச்சி 60 ஆண்டுகள் நீங்க கலைத்துறையில சாதனை படைத்த நீங்க போய் நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி நான் போராட்டம்லாம் பண்ணியிருக்கேன். அந்த போராட்டம்லாம் பண்ணும்போது நான் சில கருத்துக்கள் வைத்தேன். இந்த இடத்துல நீங்க வந்து அண்ணன் அவர்கள் ராமரவிக்குமாரன் அவர்கள் சொன்னது போல ஒரு விவசாயம் சார்ந்து நீங்க கிராமத்துல போய் தங்குங்க, அது வாழ்வியல், அது இயற்கையோட ஒத்தது. ஒரு இயற்கை விவசாயம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பிரபலமா உள்ள நீங்க கத்து கொடுங்க, அதை பிள்ளைங்க பார்க்கட்டும். அங்க நிறைய நிகழ்ச்சிகள், அங்க விளையாடுங்க, அங்க போட்டிகள் வைங்க. அதற்குள்ள எவ்வளவு போட்டிகள், சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், இதெல்லாம் சொல்லும் போது அங்க என்ன பண்ணாங்கன்னா ஒயிலாட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. நான் அப்ப எதிர்த்துட்டு இருக்கும்போது இப்ப என்னன்னா மவுஸ் குறைய குறைய இது முழுவதுமாக ஆமா அண்ணன் அவர்கள் சொன்னாங்க மது போதை எல்லாம் சொன்னாங்க. ஸ்மோக்கிங் ஜோன் ஒரு ஜோன் இருக்கு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. நான் இதை கடுமையாக எதிர்த்தேன். அண்ணன் கேளுங்க பிரவீன் காந்தி என்னன்னா. பிரவீன் காந்தி சுருக்கமா இருக்கிறது ப்ளீஸ். பிரவீன் காந்தி சார், அவங்க மேடம் சொல்கிற மாதிரி ஸ்மோக்கிங் வந்து 18 பேரில் ஒரு 2 பேருக்கு முடியவே முடியாது கூட, அது லிமிட்டட் தான். ட்ரிங்க்ஸு சுத்தமாக கிடையாது, ட்ரிங்க்ஸு சுத்தமாக கிடையாது, யாருமே ட்ரிங்க்ஸு கிடையாது, நோ ட்ரக்ஸு. ஈவன் தூக்க மாத்திரை போடக்கூடாது சார், தூக்க மாத்திரை கூட அங்கே அலோடு கிடையாது சார். சில விதிமுறைகள்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். எனக்கு நாளே தெரியல சார், செல்ஃபோனை வாங்கிட்டாங்க, எல்லாமே வாட்ச் கிடையாது. அண்ணா இது நாட்டுக்காக போராடி சிறைக்கு போகலாம், சிறைக்கு போகலாம், பல போராட்டத்துக்கு மேற்கொண்டு சிறைக்கு போனாலும் செல்போன் கிடையாது. ஓகே பிரவீன் நிம்மதியா இருக்கலாம். அந்த 20 நாள் அந்த 20 பேர் கூட தான் நான் ஃப்ரெண்ட்லியா வாழணும். எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஒரு காலத்தில் ஒரு சூழ்நிலையில ஒரு ஆபீஸ்லயோ ஒரு வீட்லயோ நான் 5 பேரோட இருக்கிறேன்னா அந்த 5 பேரை அட்ஜஸ்ட் பண்ணி நான் பழகிட்டேன்னா என் வாழ்க்கை ஸ்மூத்தாவும் நான் ஜெயிப்பேன். அதைத்தான் இந்த பிக் பாஸ் மக்களுக்கு சொல்லி கொடுக்குது நான் நினைச்சேன். ஓகே, அதனால நான் போனேன். ஏன்னா ஒரு வாரத்துல வெளியே அனுப்பிச்சா கூட நான் அந்த ப்ரோக்ராமை அவ்வளவு கேவலமா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்டென்ஷன் நல்லா இருக்கு. உள்ள வந்த கண்டென்ட் செட் என்ன பண்ணிக்கிறாங்க, சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நல்ல உங்களை மாதிரி ஆட்கள் வந்தா நல்லா இருக்கும். ஓகே, ராமரவிக்குமார் சுருக்கமா. அதாவது இங்க வெள்ளக்காரன் பூரா நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றுறான், நம்ம ஆளு பூரா வெள்ளக்காரன் கலாச்சாரத்தை பின்பற்றுறான். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க கட்டுறது கையளவும்பாங்க, இப்ப இவனுக்கு கட்டுறதே கையளவா இருக்கு. இரு பொருள்படும்படியான அர்த்தங்கள், குடும்ப உறவுகளை சிதைக்கக்கூடிய செயல்கள், நீ நல்ல நான் ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரியான எந்த சிந்தனைகளும் கிடையாதுங்க. இப்போ அங்க ஒரு அம்மா பேசுது, அது ரொம்ப கொச்சையான வார்த்தையா பேசுது, நிச்சயமா பேசுறேன். அதாவதுங்க இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல, வீட்டுக்குள்ள வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க குடும்ப உறவுகளை சிதைக்க வேண்டும் என்கின்ற இந்த சித்தாந்தங்களை திரை வழியாக வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு ரொம்ப வக்கரமா ரொம்ப விஷமமான விஷயமா நான் இதை பாக்குறேன். இது தமிழ் சமுதாயம் கார்கே தமிழ் சமுதாயம் புறக்கணிக்கணும். இந்த பிக் பாஸுக்கு போறவங்க வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. பிரவீன் சார் சொன்னாரு உள்ள போனோடனே எனக்கு சூப்பர் டீலக்ஸ் கிடைச்சது, அது கிடைச்சதுன்னு. உங்களுக்கு அடிமை வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. உயர்வு தாழ்வு இல்லாம ஒரு ஒற்றுமையான சமுதாயமா இருக்கணும்னா குடும்பத்துல ஒண்ணா இருந்தா போதும் சார். ஓகே, இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். ஓகே, சர்ச்சையை சந்தித்திருக்கிறது பிக் பாஸ். வேல்முருகன் கோரிக்கையை உயர்த்தி இருக்கிறார். என்ன நடக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.